இப்பொழுது அன்பானவர்களே, நம்மை அறிந்திருக்கிற அல்லது நம்மை நன்கு அறிந்த கர்த்தர் என்று சொல்லுகிற தலைப்பிலே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த விஷயமானாலும் சில சமயங்களில் அந்த சிந்தை நமக்கு வருகிறதில்லை. அப்போ நம்ம ஒரு கைவிடப்பட்டது மாதிரி உணர்கிறோம். என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் உள்ளத்துக்குள் இருப்பது யாருக்கு தெரியும், என் உண்மை சூழ்நிலை யாருக்கு தெரியும் என்பது போன்ற பல நினைவுகள் நமக்குள் வரும் பொழுது ஒரு பயங்கரமான தனிமை உணர்வு, கைவிடப்பட்ட உணர்வு வருகிறது. இது மனுஷனை அதிகமாக பாதிக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எதையும் செய்ய தேவன் வல்லவர். அல்லேலூயா. ஆகையினாலே அவர் நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு ஒரு பெரிய தைரியம். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் என் காரியத்தெல்லாம் அவருக்கு தெரியும், அறிந்திருக்கிறார், நல்லது, ஒரு ஆறுதல். ஆனால் அதற்காக செய்ய வேண்டியதெல்லாம் அவரால் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் தேவனை பற்றின விஷயத்திலே நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, எதற்கு எதை செய்யணுமோ அதை செய்யவும் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால யார் அறியாவிட்டாலும் அவர் அறியணும். ஆமென். அவர் அறியணும். இதில் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அவர் அறிந்திருக்கிறார். நம்ம சொல்லும் முன்னால அவருக்கு தெரியும். அவர் அறிந்திருந்தாலும் நாம சொல்ல வேண்டும் என்று ஒன்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனை பற்றி அறியாதவர்களுடைய விஷயம் வேற. ஆனால் தேவனை பற்றி அறிந்திருக்கிற நாம், ஜபம் என்கிறது நமக்கு ஒரு வைட்டல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா தேவனிடத்தில் எல்லாம் சொல்லணும், தேவனிடத்தில் பேசணும், தேவனிடத்தில் பேசணும். இதில் தான் அந்த கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் அறிந்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற விசுவாசத்தோடும் கூட நான் என்னுடைய சகல விஷயத்தையும் அவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போ வாழ்வு வெற்றியாக இருக்கும். எதையுமே அவருக்கு மறைக்கக்கூடாது. எதையுமே அவருக்கு தெரியுமே அப்படி சொல்லி நாம ஜெபிக்காம சோம்பலா விட்டுறக்கூடாது. அவருக்கு தெரியும், சொன்னாலும் சொல்லாட்டாலும் தெரியும். ஆனால் நான் சொல்லணும், நான் கேட்கணும், நான் பேசணும். இதில் ரொம்ப கரெக்டாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த அடிப்படையோடு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். ஒரு அல்லேலூயா. எல்லாரையும் அறிவார், ஆனால் தம்முடையவர்களை மிக மிக விசேஷமாக அறிந்திருக்கிறார். ஆமென். அறிந்திருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எல்லாரும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நல்லதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், கெட்டதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினாலே நமக்கு தேவன் என்னை அறிந்திருக்கிறார் என்பது ஒன்று, ஒரு நல்ல ஒரு தேவ பயத்தை நமக்கு தர வேண்டும். 2, நமக்குள் ஒரு தைரியம், விசுவாசம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஸோ 2 பகுதியிலும் இது பிரயோஜனப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நான் தப்பு செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, ஏதாவது தப்பு தவறி வந்துருச்சுன்னா மன்னிப்பு கேட்டு சரியாயிடணும், அது இருக்கணும். 2வது, நாம் நியாயமாய் போகும் பொழுதும் பல கஷ்டங்கள் வருகிறது, சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள்.
அதெல்லாம் வரும் பொழுது நல்ல ஒரு தைரியம், கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் என்னுடைய நியாயங்களை அறிவதில்லை, என்னுடைய உள்ளே இருக்கிறதை அறிவதில்லை, ஆனால் என் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அப்ப அதை நினைக்கும் பொழுது ஒரு தைரியம். அல்லேலூயா. ஸோ தம்முடையவர்களை அவர் ஸ்பெஷலா அறிந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இயேசு சொல்லும் பொழுது நான் என்னுடையவர்களை அறிந்து, என்னுடையவைகளை ஆடுகள் என்கிற நிலையில் பேசுகிறார். என்னுடைய மந்தைக்குள்ளே வந்த ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய மந்தைக்குள்ளே வந்த ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறார்கள். நான் அந்த ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஸோ சபைக்குட்பட்ட தேவ ஜனங்கள் கிறிஸ்துவின் சீஷராக கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வசனத்தின்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்டு அதில் ஒரு பகுதியாகிய இந்த ஸ்தல சபையிலே கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு சேர்க்கப்பட்டு இந்த மந்தையின் ஆடுகளாக வாழ்கின்ற நமக்கு ஒவ்வொருவரை பற்றியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாமும் அவரை அறிந்து கொண்டே வருகிறோம். ஆமென். எல்லாம் அறிந்துட்டோமா? நம்ம இல்லை. அவர் நம்மை பற்றி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு தெரியும். ஆனால் நாமோ அவரை அறிந்து கொண்டே வருகிறோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தரை பற்றி புதுசாக அறிகிறோம். நிச்சயமா நல்ல கருத்தா சந்தோஷமா பைபிளை வாசித்தாலே ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் சில புதிய காரியங்கள் நமக்குள் இறங்கும். எத்தனை பேர் ஆமன்னு சொல்ல முடியும்? ஆமாம், வாசிக்கிறவர்களுக்கு அது தெரியும். ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ தடவை சிலர் வாசிக்கிறீங்க. அப்படி வாசிக்கும் பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புதுசு புதுசாக அந்த ரெவலேஷன்ஸ், அந்த வெளிப்பாடுகள், அந்த வசனத்துடைய அர்த்தங்கள் வருவது அழகாக இருக்கும். அதில் தேவனை பற்றின அறிவும் நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன், விட்டுட்டேன். பாருங்கள், நம்ம பிள்ளைகள்லாம் பரிசு வாங்கினது எவ்வளோ சந்தோஷம். அவர்கள் தேவனை அறிகிற அறிவில் வளருவதற்காக அவர்களுக்கு இதெல்லாம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு வெக்கேஷன் 1 மாதம் கொடுக்குறாங்க. அப்போது அதில் பிள்ளைகள் சும்மா நாளை கழிச்சிடக்கூடாது, கர்த்தரை அறியட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜிலெல்லாம் எழுதுங்க. வசனத்தை காணாமல் படித்து சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த சின்ன வயதிலே பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இதை கற்றுக்கொள்வதுதான் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ரிசர்ச், PhD எல்லாவற்றையும் விட மேலானது. அல்லேலூயா. இது நித்தியத்துக்கான அறிவு கிடைக்கிறது. ஆமென். அழியாமை சுதந்திரிக்கக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்கிறது. மற்றதெல்லாம் இந்த அழியும் உலகத்துக்குள் சில காரியங்களை அடைவதற்கான அறிவு தான். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறோம். நீங்கள் வீடுகளிலும் ஊக்கப்படுத்துங்கள். வருங்காலத்தில் அதன் பலன் உண்டாகும். அல்லேலூயா. சரி, நாமும் அதிகமாய் தேவனை இன்னும் அறியணும். அதே வேளை நம்முடைய பிரசங்கம் இன்னைக்கு தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வரும்பொழுது இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாள் உங்களை பற்றி தெரியாது. உங்களுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? சிலருக்குள்ளே பெரிய எரிமலையே வெடிச்சிட்டு இருக்கும். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி இருக்கே, அப்படி இருக்கே. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க சில சமயம் தற்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிற அந்த சந்தோஷத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி எல்லாரும் பலவித நிலையில் உட்கார்ந்துருக்கிறோம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடியலை. ஆனால் நாம் எல்லாரும் அவரை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை தேடி வந்திருக்கிறோம். அவர் நம்மை முற்றிலும் அறிந்தவர். அல்லேலூயா. இதை திரும்ப திரும்ப நான் சொல்லும் பொழுது உள்ளத்தில் நல்ல அது இறங்கிட்டு அது ஒரு அஸ்திபாரம் போல் அங்கே பதியட்டும். அது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் உங்களுக்கு பேர் உதவியாக விளங்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிகிறார். நான் என்னுடையவைகளை அறிந்து இருக்கிறேன்,
அதே அதிகாரம் யோவான் 10:27 சொல்லும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ முதல்ல சொல்லும் பொழுது 15ஆம் வசனத்தில் இதே விஷயத்தை தான் சொன்னார். இந்த ஆடுகளுக்காக தான் என்ன செய்கிறேன்னு சொன்னார். நான் அவைகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவர் கல்வாரியில் ஏறி ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. எழுத்தின்படியே ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவன் நம்முடைய அரைகுறை ஜீவனை உயிர்ப்பித்து நிறைவு செய்கிறது. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் ஊற்றி தந்த அவருடைய ஜீவன் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனில் என்ன குறை? இப்போ சரீரத்தில் பலருக்கு பலவீனங்கள், பலருக்கு கஷ்டங்கள். அது இந்த ஜீவனில் ஒரு பகுதி அல்லவா, முக்கிய பகுதி அல்லவா? இன்னைக்கு அந்த ஜீவனில் ஒரு அறகுறை ஜீவன் போல இருக்குது. வியாதி, பலவீனம், குறைபாடு, கஷ்டம். இதனால அந்த ஜீவனே பாதியானது போல ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. எத்தனை நாள் ஓடுமோ, எப்படி ஓடுமோன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அந்த குற்றுயிராய் கடந்த அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணித்த அந்த பயணியை நல்ல சமாரியன் ஒருவன் வந்து தூக்கி எடுத்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவனை சத்திரத்தில் கொண்டு சேர்த்து அவனை பலப்படுத்தினானே, முழு உயிர் பெற்றான். அல்லேலூயா. இதே மாதிரி தான் கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எந்த பகுதியில் அது சப்ளை ஆகணுமோ அதை தந்து உங்கள் அரைகுறை அல்லது குறைவான அனுபவத்தை இன்றைக்கு நிறைவு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு சரீரத்தில் எங்க பலவீனம், உனக்கு சரீரத்தில் என்ன கஷ்டம், டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. டாக்டர்ஸ் உதவி செய்ய முடியாததையும் செய்ய கர்த்தர் வல்லவராகவும் இருக்கிறார். அதனால இந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன அறிஞ்சிருக்கிறார் என்பதை இந்த ஒவ்வொரு நடைமுறை விஷயத்தில் கொண்டு ஈடுபடுத்தணும்னா அங்கே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அதை செய்கிறார். பண தேவைகள் பல நெருக்கம். இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், எனக்கு அது இருக்கு இது இருக்கு. உலகத்தில் எல்லாரும் பார்க்கும்போது இவனுக்கு என்ன குறைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்கள், உள்ளுக்கு இருக்கக்கூடிய சங்கடமான சில நெருக்கடிகள் யாருக்கு தெரியும்? சொல்லவும் முடியாது. சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்பீர்கள். ஆனால் உங்களை முற்றும் அறிந்தவர், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு தராமல் இருப்பாரா? அல்லேலூயா. உனக்காக தம்மையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். இங்கே கடைசி வசனத்தில் இந்த 27 என்ன சொல்றாருன்னா, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ 15ஆம் வசனத்தில் நான் அறிந்திருக்கிறேன், அதுகளுக்கு நான் எல்லாம் செய்வேன். இப்போ அடுத்து சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவர்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் என்னை பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் பின்பற்றுகிறோம்? இயேசுவை எத்தனை பேர் பின்பற்றுகிறோம், ஃபாலோ பண்ணுகிறோம்? என்னை பின்பற்றி வா, அப்படிதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஃபாலோ மீ. என்கிட்ட வந்து ஜெபிச்சு கேட்டு வாங்கிட்டு போ அப்படி மட்டும் சொல்லல. அவர் ஜெபிக்கலாம், கேட்கிறதெல்லாம் தருகிறார். ஆனால் அது ஒரு பகுதி தான். உலகத்தாரும் கூப்பிடுவாங்க, இந்த மந்தைக்குள்ள வராதவங்களும் கூப்பிடுவாங்க தேவைக்கு. ஆண்டவர் கொடுக்கத்தான் செய்கிறார். ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நீ வெறும் ஜெபிக்கிறவனாய் மட்டும் இருக்கிறதற்கல்ல, நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. என் ஆடுகள் என்னை பின்பற்றுகிறது. அந்த மேய்ப்பனுக்கு பின்னால தான் அந்த ஆடுகள் அத்தனையும் நடக்கும். இன்னொரு மேய்ப்பன் சத்தம் போட்டாலும் அங்கே போகாது. அதுகளுக்கு தெரியும், அந்த சத்தத்தை பழகிருச்சு. அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் உட்கார்ந்துட்டான்னா எல்லாம் பேசாம உட்காரும். அடுத்து அவன் எழும்பி போகும்போது பின்னால நடக்கும். அவன் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போவான், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவான். அல்லேலூயா. நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள். பின்பற்றுதல குறை வைக்காதீங்க, பின்பற்றுதல் குறை வைக்காங்க. ஒவ்வொரு வசனத்தை படித்தோன்னு இது என் வாழ்க்கையில் இருக்கா இருக்கா
அதுதான் நமக்கு வரணும். ஆமேன். சிடி ஸ்டட்டும் அவருடைய நண்பர்களும் பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு பெண்ணை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சில வசனத்துக்கு ரைட்டு போடுவாங்களாம், சில வசனத்துக்கு ராங்கு போடுவாங்களாம். அப்போ அவர்களை நடத்தின மேயர் என்கிறவர், என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாரா, நாங்கள் பைபிளில் தப்பு சரி திருத்தலை, நாங்கள் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோமோ அதுக்கு டிக்கு போடுறோம், ரைட்டு போடுறோம். எந்த வசனத்துக்கு இன்னும் நாங்கள் கீழ்ப்படியலையோ அதுக்கு இன்று மார்க் ராங் போட்டு வைக்கிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக பைபிள் படிச்சிருக்கிறா பாருங்க. சும்மா பைபிளை படித்து ஒப்பிக்கிறதுக்காக, பரிசு பெறுறதுக்காக, அல்லது வேறொரு காரியத்துக்காக, அடுத்த ஆளுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்காக அப்படியெல்லாம் பைபிள் படிக்கிறோம். ஆனால் பைபிள் படித்து ஆண்டவரை பின்பற்றுகிறதற்காக, அதான் முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருமே நான் வசனம் படிக்க படிக்க நான் கிறிஸ்துவை பின்பற்றணும், கிறிஸ்துவை பின்பற்றணும், கிறிஸ்துவுக்கு உத்தம சீஷனாக நான் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. கோரேஸ் என்கிற ஒரு புறஜாதி ராஜாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன் அல்லது அழைத்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைரஸ் த கிரேட் அந்த ராஜாவுக்கு பேர். பிள்ளைகள் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. சைரஸ், அதான் கோரேஸ் என்று தமிழில் போட்டிருக்கு. இந்த கோரேஸ் ராஜாவை அவனுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு பேரும் அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எல்லா பேரும் அவருக்கு தெரியும். சீனாக்காரங்க பேரெல்லாம் நம்மளுக்கு உச்சரிக்கவே வராது பல வேளைகளில். சில நாட்டில் உள்ளவங்களுக்கு பேரெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாருடைய பெயரும் தெரியும். ஆச்சரியம். கோடி கோடியாய் வாழுகிறவர்களுடைய பெயரெல்லாம் அவருக்கு தெரியும். வாழ்ந்து முடித்தவர்களுடைய பெயர் தெரியும். அல்லேலூயா. இனி வாழப்போர்களுடைய பெயரும் அவருக்கு தெரியும். ஐயா, ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல எதுக்கு இந்த ஆளை பெயர் பைபிளில் எழுதணும்? அவர் கோரேஸ், அவர் புறஜாதி ராஜா. ஆனால் இந்த எருசலேம் ஆலயம் கட்டணும், சாலமோனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்குதே, அதை திரும்ப கட்டணும்னு ஆர்டர் கொடுத்தவர் இவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப கட்டணும்னு ஆர்டர் கொடுத்தவர் இவர் தான். அப்போ தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கட்ட வேண்டிய செருபாபேலையும், அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய சகரியாவையும், அந்த பிரதான ஆசாரியனா நிற்க வேண்டிய யோசுவாவெல்லாம் ரெடி பண்ணி பேர் சொல்லி அழைத்து கொண்டு வரும்போதே இதுக்கு அரசாங்கம் கையெழுத்து போடணுமே. அதுக்கும் ஒரு கோரேசை அவர் பெயர் சொல்லி அழைத்து. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய சபைகளில் ப்ராப்ளம். சபை கட்ட முடியல. என்ன? அங்கே அதிகாரியுடைய கையெழுத்து வேணும், அனுமதி வேணும், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய விசுவாசம். நம்மை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி நம்மையெல்லாம் இந்த சபைக்குள்ளே மந்தையின் ஆடுகளாக கொண்டு வந்து சேர்த்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுத்து பேர் சொல்லி கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த சபைக்கு, எந்த சபைக்கும் அந்த ஊழியத்துக்கு என்ன செய்யணுமோ அதுக்குள்ள ஆட்களையும் அவர் பேர் சொல்லி அழைத்து ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கை கூடும் பொழுது கரெக்டா நடக்கும். ஆமேன், ஆமேன். பாருங்க, மத்திய பிரதேசத்தில் மோவிலே எத்தனை வருஷங்கள், எத்தனை அதிகாரிகளுக்கு பின்னால் அலைந்து 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 அங்கே திருப்பி விடுவான், இங்கே திருப்பி விடுவான், படு பரிதாபம்.
ஆனால் இப்பொழுது ஒரு அதிகாரி வந்தார், அழகாக கையெழுத்து போட்டு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு ஜெயத்தின் ஆண்டில் இந்த காரியம் நடக்கணும்னு முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜார்க்கண்ட் கிருதியில் எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் பாருங்க, எல்லாம் கைகூட தேவன் செய்தார். அந்த ஸ்டேட்டினுடைய ஹைகோர்ட்டில் பெர்மிஷன், அது ஜெயம் கிடைத்தது. அதோடு சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் ஜெயம், 2 கோர்ட்லையும் அடுத்தடுத்து ஜெயம் வந்தது. ரொம்ப ஆச்சரியம். அல்லேலூயா. இப்போ கட்டட வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ கோரேசுகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். கோரேசுகளையும் கூட பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதை வாசித்ததில் கவனிச்சிருப்பீங்க. யாக்கோபின் நிமித்தம் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. எப்பா, கோரேஸ் உனக்காக அல்ல, யாக்கோபின் நிமித்தம் நான் உன்னை என்ன பண்ணினேன், பேர் சொல்லி அழைத்தேன். யாக்கோபுனா யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தம்முடையவர்கள். தம்முடையவர்களுக்கு ஒருவன் நன்மை செய்யணும்னா அவனையும் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீ இதை என் பிள்ளைகளுக்கு செய்யணும், நீ இதை கொடுக்கணும் என்று சொல்லி அந்த ஆட்களை நியமிச்சு வச்சுட்டு அவங்களையும் பேர் சொல்றதுக்கு அவர் வெட்கப்படவே இல்லை. அவனுக்கு பேரை நான் எதுக்கு சொல்லணும், நான் இவ்வளோ பெரிய தேவன் அப்படி அவர் நினைக்கல. என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்ய நான் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன் அவர். மறுபக்கம், லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அப்போ அவன் உத்தரவுப்படுத்துறவன் யாக்கோப. கோரேசு யாக்கோவின் சந்ததிக்கு நன்மை செய்யறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். லாபான் யாக்கோவின் சந்ததியை நெருக்கி தான் வளர்ச்சியை கொண்டு வந்தார். அது ஒரு பக்கம். ஆனால் நெருக்கிறதுக்கு பயன்படுத்தின பாத்திரம் யாரு? லாபான். கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்ட. அவன் பேரையும் சொல்ல அவர் வைக்கப்படலை, அவன் பேரையும் சொல்ல வைக்கப்படலை. ஹல்லேலூயா. சரி, அது மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளுடைய பெயரை எப்பொழுதுமே சந்தோஷமாக அவர் உச்சரித்து கொண்டே இருப்பார். ஆமென். நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய நாமங்கள் பலதும் எழுதப்பட்டிருக்கு. சொல்லி சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறோம். அவரும் நம்ம பேர் சொல்லி நம்மை அழைப்பதற்கு அறிந்திருக்கிறார். அப்படி அழைப்பதற்கு சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமுடைய பேர் சொல்லி அழைத்த தேவன். அவன் என்ன செஞ்சிருக்கான்னு அவருக்கு தெரியும். ஆனால் கூப்பிடும்போது என்ன கூப்பிடுறாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆபிரகாமே என்று எத்தனை முறை பேர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாம் மனைவி சாராளை, உன் மனைவி சாரா எங்கே அப்படி பேர் சொல்லி கேட்கிறார். நிறைய பேருடைய பெயர்களை கர்த்தர் சொல்லியிருக்க பார்க்கிறோம். அந்த எகிப்திய பெண் ஆகார், அவன் சொல்லும் பொழுது ஆகாரே பேர் சொல்லி கூப்பிடுறார். ஆச்சரியமா இருக்கிறது தேவனுடைய காரியம். மோசே மோசே என்று முட்செடியில் இருந்து மோசே பேர் சொல்லி கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று அந்த சின்ன பையன் சாமுவேலையும் பேர் சொல்லி கூப்பிட்டார். சின்ன பையலேன்னு கூப்பிடல, என்ன சொல்லி கூப்பிடுறாரு? சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவரை பின்பற்றுகிறவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுதும் ஒரு தேவையுள்ள மனுஷன் இருக்கிறான் சகையு. அவன் பேரை சொல்லி என்ன பண்றாரு? சகையுவே இறங்கி வா அப்படிங்கிறார். எத்தனையோ பேரை பேர் சொல்லி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்படி பல்வேறு மக்கள், நான் இப்போ சொன்ன அந்த லிஸ்டே பல்வேறு மக்கள். சவுல் பெரிய தீவிரவாதி. அப்போ ஆண்டவர் அழைக்கும் போது பேர் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் பரிசுத்தவானோ, அவர் தேவ ஊழியரோ அப்போஸ்தலரோ கிடையாது. அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு நபர், மத தீவிரவாதி. ஆனா அவரையும் பேர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷர்களையும் பெயர் சகிதம் அறிந்து வைத்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருக்கு பேர் இஷ்டம் இல்லை. எனக்கு ஏன் எங்கள் அப்பா அம்மா இப்படி பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்பா அம்மா வச்சாங்களா,
கர்த்தர் ஏதோ நோக்கத்தில் தான் வச்சிருக்கிறார், அது இருக்கட்டும். அல்லேலூயா. என்ன, சில சமயம் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் கிறிஸ்தவன் என்று வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ கெசட்டில் போய் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பேர் மாற்றுவாங்க. வெறும் நான் இப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன் அங்கே அது மட்டும் செய்ய முடியாது, ஒரு பேரை மாற்றிக்குவாங்க. அப்படி பேரை மாற்றி பேப்பர்லேயே வந்துடும், இன்னார் தன்னுடைய பெயரை இன்னாராக மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஊழியர் இப்போ இருந்தார், இப்போ பண்ருட்டியில் இருக்கிறாரு, அப்பன்ராஜ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய பெயரை ஜோசப் என்று மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஜோசப் என்று கிறிஸ்தவ பெயரா மாற்றிவிட்டார். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க, ரெக்கார்டில் யாராக இருக்காங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம கர்த்தரை, நான் கர்த்தருடையவன் என்பதை எல்லா விஷயத்திலும் டிக்ளேர் பண்ணணும், வெளிப்படுத்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நமக்கு நல்ல பேர் தான் தந்திருக்கிறார். இந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள் ஆன பிறகு சிலருக்கு பெயர் மாற்ற வேண்டிய கட்டாயம் வருகிறது, மற்றபடி பெயர் மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பெயர்களுக்காக வருத்தப்படாதீங்க. உங்கள் பெயர்கள் எல்லாமே நல்ல பெயர் தான். கர்த்தர் எல்லா பெயரையும் சொல்லி கூப்பிடக்கூடிய தேவன் தான். அல்லேலூயா. பைபிளில் உள்ள பேரை வச்சா தான் கூப்பிடுவேன்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் எத்தனையோ பேருக்குள்ள பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அன்பானவர்களை, மூன்றாவதாக நமது உருவத்தை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய உருவத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். சங்கீதம் 103:14 நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறது, he knows our frame. ஃப்ரேம்னா என்ன? இந்த உடம்பினுடைய அந்த கட்டமைப்பு, அந்த ஃப்ரேம். he knows our frame. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆளை அறிந்தார், பெயரை அறிந்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. இவன் ஒரு இரும்பு மனிதன் அல்ல, இவன் நான் கொடுத்த எலும்பு கூடு உள்ள ஒரு மனிதன் என்று அவருக்கு நல்லா தெரியும். இவன் மேலே எத்தனை லோடு வைக்கலாம், அதுக்கு மேலே இவன் மேலே லோடு வைக்கக்கூடாது. இவன் வாழ்க்கைக்கு, இவனுக்கு இந்த சரீரத்தின் நிலைமை என்னப்பா இருக்கிறது, எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிலர், ஏன் தான் நான் இந்த பாடுபடுகிறேனோ, இந்த வீட்டில் வேலை செய்து போட்டு என்னால் தாங்கலை. யார்? வேலைக்கு வந்த ஆள் அல்ல சொல்கிறது, மனைவி, தாய் சொல்கிறது. இந்த வீட்டில் வேலை செய்து போட்டு என்னால் தாங்கலை, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட பலசாலிகள், எப்பேற்பட்ட ஃப்ரேம் ஒர்க்கில் உங்கள் சரீரம் இன்றைக்கு இருக்கிறது எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். சந்தோஷமா செய்யுங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. முறுமுறுப்போட செஞ்சீங்கன்னா வீட்டில் வியாதி பெருகும், வீட்டில் வியாதி பெருகும். சந்தோஷமா செய்தீங்கன்னா உங்கள் தகப்பன், தாய், கணவன், பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா சுகமா இருப்பார்கள். அல்லேலூயா. எங்கேயோ உள்ள காரியத்தை நினைச்சு சமையல் பண்ணும்போது அழுதுகிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு செய்யாதீங்க. இன்னைக்கு சாப்பாடு தானே ரொம்ப கஷ்டப்படுத்துது மக்களை சரீரத்தில். அப்போ நம்மளும் ரொம்ப கவனிக்கணும். கிச்சனுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஒரு வருத்தம் படக்கூடாது, ஒரு தேவையில்லாத நினைவு வேண்டாம். ஒரு பாட்டை போட்டு விடுவோம், பாட்டு பாடட்டு, கூட சேர்ந்து பாடிக்கிட்டே என்ன பண்ணுவோம், சமையலை பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பண்ணுவோம். இப்படி செய்து பாருங்க, பெரிய அற்புதங்கள் உங்களுடைய சரீரங்களில் நடக்கும். அல்லேலூயா. இது சும்மா சொல்றதல்ல. இன்னைக்கு பிசாசு அங்கே ரொம்ப கை வைக்கிறான், கிச்சனில் ரொம்ப கை வைக்கிறான், சமையல்ல உணவுல ரொம்ப கை வைக்கிறான். நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும். நல்ல பாடலோடு, துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, அந்நிய பாஷைகளோடு கொஞ்ச நாள் அப்படி செஞ்சு பாருங்க. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வரும், சுகம் வரும். அல்லேலூயா. செய்து பாருங்க, செய்து பாருங்க. அந்த பிசாசு அங்கே நிற்க மாட்டான், ஓடிடுவான்.
அவன் வந்து கிரியை செய்ய முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்றதுக்கு வைக்கும் போதும் ஒரு ஸ்தோத்திரத்தோட, நல்ல மனசோட, சந்தோஷமா. அப்போ பார்த்து எல்லாரையும் குறை பேசி அவனை திருத்தி, இவனை திருத்துறதுக்கு வேற நேரம் இருக்கட்டு, இது சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து பேசி சாப்பிட வேண்டிய நேரம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் சிலர் ஃபுல்லாக திருத்துறது, பிள்ளைகளுக்கு முன்னால் வச்சு கணவனை திருத்துறது. எங்கேருந்து படிச்சுட்டு வந்தாங்களோ தெரியல, பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள் போல. அந்த பிள்ளை பிறவங்க புருஷனை மதிக்குமா? அதுக்கு தகப்பனா அது மதிக்குமா? என்னத்தையாவது பேசுறது. அப்படிலாம் செய்யாதீங்க. எப்போ டைம் கிடைக்கும் ஏதாவது ஒன்று பேசலாம். அப்படி அல்ல. நம்முடைய வார்த்தை அது ஜீவனையும் கொடுக்கிறது, மரணத்தையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை சந்தோஷத்தையும் கொண்டு வருது, துக்கத்தையும் கொண்டு வருது. நம்முடைய வார்த்தை விடுதலையும் கொண்டு வருது, கட்டுகளையும் கொண்டு வருது. அப்போ வார்த்தைகளை, எந்த வார்த்தையை எங்கே பிரயோகிக்கணும், எப்போ எதை பேசணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் உருவத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சில சகோதரர்கள் உழைக்கிற உழைப்பு கடினமான உழைப்பு. காலையிலே புறப்பட்டு போகிறார்கள், ராத்திரி வந்து சேருகிறார்கள். முழுமையும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. முடியலையே, வயசாகுது, இன்னும் உழைச்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றணுமே, அது இருக்கே இது இருக்கே, தேவைகள் இருக்கே, வருங்காரியங்கள் இருக்கே என்று சொல்லி கடினமாய் உழைக்கிறீர்கள். ஆனால் மனசுக்குள்ள பயங்கர வருத்தங்கள் வருத்தங்கள். இவ்வளவு இருந்தோம், இந்த பையன் வாலிபத்தில் வந்தாச்சு, வேலைக்கும் போக மாட்டேங்க, என் கூட இந்த இந்த காரியத்திலையும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்க என்றெல்லாம் பல வருத்தங்கள் இருக்கிறது. ஒரு விசாரிக்க மாட்டேங்கிறானே, விசாரிக்க மாட்டேங்கிறாளே என்கிற வருத்தங்கள் இருக்கிறது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டது இல்லையே, அவன் வழியில என்ன பிடிச்சு நடத்த பார்க்கறானே. பெற்றோர் பலர் வேதனையோடு இருப்பீர்கள். அதனால உங்களுக்கு ஏற்கனவே முடியாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதோடு கூட இந்த மனமும் தளரும் பொழுதுதான் மொத்தம் தளருகிறது. கர்த்தர் உன் உருவத்தை அறிந்திருக்கிறவர், உங்களுக்கு செய்ய முடியாததை அவர் தரல. அல்லேலூயா. அவர் திராணிக்கு மேல் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேல் பாடுகளை தரமாட்டார். திராணிக்கு மேல் கடமைகளுடைய அந்த பாரத்தையும் திராணிக்கு மேல தரவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவேளை நமக்கு வந்துருது. நானும் பலவேளை அப்படி வருத்தப்பட்டு சொல்லுறது உண்டு. ஆனால் சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த பாரம், டெய்லி கடமைகளையே முடிக்க முடியலையேன்னு சொல்லி சில வேளை நினைக்கிறது உண்டு. உண்மைதான். ஆனால் கர்த்தர் அறியாதவர் அல்ல. சும்மா போட்டு ஒரு எல்லாருக்கு மேலே அப்படி கொண்டு பாரத்தை வைக்க மாட்டார். நம்முடைய ஃப்ரேம் இன்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்திலே கப்பல்கள் அதை உருவாக்கி கடலில் செலுத்தும் பொழுது அந்த இது குட்ஸ் ஏற்றிட்டு போகிறது, இது சரக்கு கப்பல்கள் நிறைய முங்கி போயிடுச்சான். என்னடா இது பெரிய நஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது மார்க் பிளிம்சல் அப்படி ஒரு மனுஷன், அந்த ஆள் ஒரு இதை கண்டுபிடிச்சார். நீங்கள் அந்த கப்பலை உருவாக்கும் பொழுதே அதுக்கு லோடு கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கணக்கு போடணும். அதில் ஒருக்கா ஏற்றி டெஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு மேக்சிமம் லெவல் இதுதான், இதுக்கு மேலே இனி ஒரு லோடு ஏற்றினா அது முழுகிரும். அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு லைன், கப்பலை சுற்றி ஒரு லைன் அடித்து பெயிண்ட் பண்ணி வச்சிடணும். அப்போது வெயிட் இல்லாத சமயம் அது தண்ணி லெவலுக்கு மேலே நிற்கும். வெயிட் ஏற்ற அந்த கப்பல் கீழே போக அந்த அந்த கோடு அதுவும் கீழே வந்துட்டே இருக்கும். அந்த கோடு எப்போ தண்ணியை டச் பண்ணுதோ அதோட நிறுத்திடணும். அதுக்கு மேலே லோடு ஏற்றக்கூடாது. ஏற்றினா கப்பல் தாங்காது. அப்புறம் அதுக்கு பேரே, அந்த ஆளுக்கு பேரை வச்சு பிளிம்சல் மார்க் என்றே வைத்திருந்தார்களாம். அந்த பிளிம்சல் மார்க் போட்ட பிறகு ஒரு கப்பலும் முழுகுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்போ உலக மனுஷனுக்கே ஆண்டவர் இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து, இல்லைன்னா ஒரு பக்கம் உருவாக்கிட்டே இருப்பான், முழுகிட்டே இருக்கும். ஆண்டவர் அப்படி ஒரு மார்க் போட வச்சு அவன் அந்த கப்பலுடைய உருவத்தை அவனை கண்டுபிடிக்க வைத்து மார்க் போட வச்சார். அப்படி வச்சவர் நம்மை உண்டாக்கின தெய்வம். நம்முடைய ஃப்ரேமை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு மார்க் போட்டு விட்டிருக்கிறார். அல்லேலூயா. யோபுக்கு கொடுத்த சோதனையை பேதுரு கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும் யோபு எவ்வளவு சகிப்பான், யோபு எந்த அளவுக்கு அவனுடைய ஃப்ரேம் எப்படி இருக்கு, அவன் எவ்வளோ வசனம் படிச்சிருக்கான், எவ்வளோ வேத அறிவு இருக்கு, எவ்வளவு தேவனை பற்றின அறிவு இருக்கு, எவ்வளோ விசுவாசத்தில் அவன் வந்திருக்கான்,
எவ்வளவு ஜெபம் அவனுக்குள்ள இருக்கு, இதெல்லாம் வச்சு தான் பார்க்கிறார். இவன் ஸ்ட்ரென்த் என்ன, இவன் என்ன ஒரு அமைப்புல இருக்கிறான், என்ன கட்டமைப்பு இவனுக்கு இருக்கு, அதை வச்சுட்டு தான் அவர் ஒவ்வொருவருக்கும் பாரம் தருகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நிறைய பாரம் ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா, டெய்லி கடமைகள், வீட்டு கடமைகள், அலுவலக கடமைகள், வேலை ஸ்தலத்தினுடைய எத்தனையோ காரியம் தந்திருக்கிறாருன்னா சோர்ந்து போகாதுங்க, மனமடிவாகாதீங்க. கர்த்தர் என்னுடைய ஃப்ரேமை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தருவதெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள் வரட்டும். ஏன்னா மனசு சோர்றதுனால தான் சரீரமும் அதை சுமக்க முடியாம போகுது. ஆமென். உள்ளம் தைரியமா இருக்கும் பொழுது சரீரத்திலும் பலன் தானாக வரும். அல்லேலூயா. ஆகவே அந்த ஒரு விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் வருவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். காயினை பார்க்கிறாரு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்கிறார். அவர் நம்முடைய ஃப்ரேமை மட்டுமல்ல, தோற்றங்களையும் முகபாவனைகளையும், சில பாடி லாங்குவேஜ் இருக்கு, உடல் மொழி என்று சொல்லுவார்கள், எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் அறிகிறார். முகம் ஏன்பா வாடி இருக்கு அப்படி கேட்கிறார். எலியாவு வெளியே வந்து எனக்கு முன்னால நெல்லு காட்டுறார். மூத்த காட்டுப்பா, என்ன உனக்கு சோர்வு வந்துட்டு, கர்மையில் எவ்வளோ பெரிய வெற்றி தந்தேன், அடுத்த நிமிஷம் நீ இப்படி போய் இருக்கிற, வா வெளியே வா, உன்னை பார்க்கட்டும், உன்னை எனக்கு காண்பி அப்படிங்கிறார். சூலமித்தியை பார்த்து நேசர் சொல்லும் பொழுது உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த முகத்தில் உள்ளத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை காட்டுப்பா, அந்த இண்டிகேட்டரை காட்டுப்பா, நான் பார்க்கட்டு நீ எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கியா, துக்கமா இருக்கியா, கோபமா இருக்கியா, சாந்தமா இருக்கியா, பார்க்கட்டு. அதுதான் காரில் ஏறி உட்கார்ந்தோடனே டிரைவர்ஸ், அனுபவம் உள்ள டிரைவர்ஸ் உடனே எல்லாம் பார்ப்பாங்க, எது 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 எப்படி இருக்கு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே டீசல் எவ்வளோ கிடக்கு, அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, எல்லாம் பார்ப்பார்கள். பார்த்து தான் அந்த காருக்குள்ளே எல்லாம் அறிஞ்சிக்கிடுவார்கள், எப்படிப்பட்ட வண்டியை நம்ம ஓட்ட போகிறோம், என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்க்காதவர்கள் பாதி வழியில் போய் நிற்பார்கள். அப்புறம் அங்கே போய் பார்ப்பார்கள், உதவிக்கு ஆள் இருக்காது. அதனால் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே எல்லாத்தையும் என்ன செய்யணும், கரெக்டாக பார்த்துட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். நான் துக்கமா இருக்கிறேன்னு நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும் தெரியும் தெரியும். எத்தனை பேர் துக்கத்தோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் சரீர பலனை அறிந்திருக்கிறார், உன் சரீர பலவீனத்தை அறிந்திருக்கிறார், உங்க மேல இருக்கிற டெய்லி லோடு என்னன்னு அவருக்கு தெரியும், ஸ்பெஷல் லோடு எப்படி எப்படி உங்க மேல வந்து வருதுன்னு ஆண்டவருக்கு எல்லா பாரத்தை பற்றி தெரியும். அல்லேலூயா. தெரிந்தவர் உதவி செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். நம்பிக்கை இழந்து போகாதீங்க, சோர்ந்து வாடி வதங்கி போகாதிருங்கள். இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபக்கம், இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லதுயா. ஏன் இப்படியெல்லாம் என்னை பார்த்து பாரப்படுத்துறாரு, அடுத்த ஆளை பாரப்படுத்தல. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டு இருக்கிறார். உனக்கு பரலோகத்திலே அவ்வளோ பெரிய மகிமை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால தான் ஐயா எல்லாருக்கும் கொடுக்காத பெரிய பாரத்தை உங்க மேல தருகிறார். அப்போ அதை சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது வீட்டு பாரமாக இருக்கும், தொழில் பாரமாக இருக்கும், சபையிலே உள்ள ஊழியங்களை செய்கிறதுனால உள்ள பாரமாக இருக்கும், எல்லா பாரமும் இருக்கட்டும். கர்த்தர் உன்னை நம்பினார், இவன் இதை தாங்குவான், அந்த திராணி இவனுக்கு இருக்குது, இவளுக்கு இருக்கு, நான் உருவாக்கிட்டு வருகிறேன், சந்தோஷமா நாம் அதை செய்யணும். அல்லேலூயா. சில நினைக்கலாம், இளம் பிராயத்தில் நமக்கு சுமப்பது நல்லன்னு சொல்லி இருக்கு, எனக்கு இளமையெல்லாம் போச்சே, இப்போ உங்களை இன்னும் இளைஞனு தான் கர்த்தர் பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்களை அப்படித்தான் பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த கிதியோன் மன சோர்வோட போய் கொஞ்சமாவது போரடிச்சு கொஞ்சமாவது காப்பாற்றுவோம், தருவானுகளா விட்டு வைப்பானுகளா மீதியானியர் என்று பண்ணும்போது அங்க வந்து கர்த்தர் சொல்லாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எப்படி இருக்கு? கிதியோன் அப்படி நினைச்சிருக்க மாட்டான். தேவன் எங்களோட இல்லை, அற்புதங்கள் எங்களுக்கு நடக்கல, இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் தன்னை பராக்கிரமசாலின்னு எப்படி நினைப்பான்? தோல்வின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நாங்க மொத்தம் தோல்வி, நானும் அதில் ஒரு தோல்வி என்று. ஆனா கர்த்தர் சொல்லாரு, நீ தோல்வி இல்லப்பா, நீ மொத்தம் தோல்வி இல்லப்பா,
நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்வைக்கும் அவர் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. தான் பிரச்சனை. இந்த வயசுல ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பாரம் தருகிறார் என்று சொன்னா, கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் பலன் இல்லாம இருக்கலாம், உள்ளத்தில் பராக்கிரமத்தை அவர் பார்ப்பாரா இருக்கலாம். அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? ஆனா நம்மை விட அவர் ஞானம் உள்ள தேவன். ஆமென். நம்மை விட ஞானம் உள்ள தேவன். அதனால இனி முறுமுறுப்பே வேண்டாம். ஆண்டவரை எதை தாரீங்களோ அதை செய்கிறேன், என் சரீரத்தில் என்ன பலன் இருக்கோ அதில் செய்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமா எடுத்துக்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பலன் வந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஃப்ரேமை அறிந்திருக்கிறார், உருவத்தை அறிந்திருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 139 2-3 ஆகிய வசனங்கள். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! இப்போ நமது கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள், செயல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். சொல்லியிருக்கு, என் உட்காருதலை நீர் அறிந்திருக்கிறீர். நான் எங்க உட்கார்றேன், எதுக்கு உட்கார்றேன், எப்படி உட்கார்றேன், அதை நீர் என்ன பண்ணி இருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு ஒன்று சொல்லணும்னு ஞாபகம் வரும். சமீபத்தில் 1-2 சபைகளை பற்றி கேள்விப்பட்ட, நம்ம சர்ச்சஸ் தான். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு உட்காரும் இடம் இருக்கிறதாம். தப்பி தவறி தெரியாம அடுத்த ஆள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தா பெரிய பிரச்சனை ஆயிருமா. கர்த்தாவே, எப்படி போகுது பாருங்க, சங்கடமா இருக்கு. நீங்க அப்படி யாரும் ஆயிராதீங்க. ஆமா, நமக்கு ஃப்ரெண்டில் வந்து இருக்கிறது எப்பவும் நல்லது தான். ஃப்ரெண்டில் என்ன கேப்பு கிடைக்கோ அந்த கேப்பில் வந்து உட்கார்ந்துக்கிடுறது நல்லது. அதே நேரம் நம்ம இதுதான் சீட்டு எனக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதில் இதாக இருக்கணும். அங்கே இருந்தால் தான் கர்த்தருக்கு அட்டண்டன்ஸ் போடுவாரா? நீங்கள் எங்கே வந்து உட்கார்ந்தாலும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் உட்காருதலை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில விஷயங்கள் இப்படி சொல்லும் பொழுது எப்பவும் இதெல்லாம் சொல்ல முடியாது, மனசில் நல்லா வச்சுக்கிடணும். இதே வரக்கூடாது நமக்கு. சரி, சில காரியத்துக்காக சிலர் உட்கார்ந்துருப்பாங்க, அது வேற விஷயம். முடியல, அவங்க என்ன சேரில் தான் இருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரியவர் வந்தாச்சுன்னா சிறியவர், முடிந்தவர், சரி இடம் கொடுப்போம், அதெல்லாம் வேற விஷயம். அப்படி நல்லா இருக்கணும். ஆனால் நம்முடைய உட்காருதலை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கார் ஓட்டுகிறவர்கள் பெல்ட் போட்டு உட்கார்ந்துருக்கீங்களா, பெல்ட்டை போடாமல் உட்கார்ந்துருக்கீங்களா? சிலர் பெல்ட்டை முதுகு பின்னால் போட்டு சீட்டுக்கு பெல்ட் போட்டு விட்டுருவார். அப்போ கீன்னு சத்தம் போடாது. இவங்க அதுக்கு மேலே ஏறி ஃப்ரீயாக உட்காந்துக்கிடுவார். என்னெல்லாம் டெக்னிக் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கும் ஒருத்தர் சொல்லி தந்தார். வேண்டாம் ஐயா, நம்ம உண்மையாக இருப்போம். ஏற்கனவே 2 தடவை மாட்டியாச்சு, இனி மாட்டக்கூடாது, இனி ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி கரெக்டாக போட்டுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ எல்லாம் இன்னைக்கு கேமராவே பார்த்துருது. கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான், ஃபைன் அப்படின்னு சொல்லி. எல்லா உட்காருதலையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் எங்கே உட்காரணும், முன்ன உட்கார திராணி உள்ளவர்கள் பால்கனியில் உட்கார்ந்தா அதையும் கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். முன்ன உட்கார திராணி உள்ளவர்கள் எங்கேயா ஒளிச்சு போய் உட்கார்ந்தா அதையும் கர்த்தர் என்ன பண்றார், பார்க்கிறார். ஐயா பார்க்கிறார், எல்லாம் பார்க்கிறார். உன்னுடைய உட்காருதலை, உன் எழுந்திருக்குதலை அவர் பார்க்கிறார். நீ நடப்பதை பார்க்கிறார், படுத்திருந்தாலும் பார்க்கிறார். வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என் தம்பி, அந்த தெருவிலோடி போலாம் இல்லையா, நீ ஏன் 3ஆம் தெரு சுத்தி போற? உன் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாமே தெரியுங்க, எல்லாமே தெரியும். அப்ப நமக்கு அந்த நினைவு வரணும். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணுமே, ஆண்டவர் பிரியமா இருக்கணுமே. அப்படிப்பட்ட நினைவுகள் எப்போதும் வரட்டும். எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் அறிகிறீங்க, ஸ்தோத்திரம். இதில் மறுபக்கம்
நாம் போகிற வழியெல்லாம் அவர் அறிவார். ஒருத்தனும் தீமை செய்ய விட மாட்டார். அல்லேலூயா. இல்லையா? எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். நான் உட்காருதலை அவர் அறிகிறார். உட்காரும் பொழுது ஆபத்து வர விட மாட்டார். நான் நடக்கும் பொழுது, நான் படுத்திருக்கும் பொழுது அவர் அறிகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அறிகிறதுனால எனக்கு பாதுகாவல், எனக்கு பலன், எனக்கு சந்தோஷம். மறுபக்கம் அவரே நியாயாதிபதியாகவும் இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் நானும் பயத்தோடு செய்யணும். ஆமென். ஸோ கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கின்றார். ஐந்தாவதாக நமது வார்த்தைகளை அவர் அறிகிறார். 139 சங்கீதம் 4 என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வார்த்தை நான் பேச போறேன். அந்த நாவு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு முன்னமே அவர் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காராம்? அறிந்திருக்கிறார். உங்களால் நம்ப முடியுதா? முடியலையோ? ஒருத்தருக்கும் நம்ப முடியலையா? இது வசனம் ஐயா, வசனம். இப்ப நம்ப முடியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பேசின பிறகுதான் எந்த மனுஷனுக்கும் தெரியும். ஆனா அவர் சொல் நாவிலே பிறவாததற்கு முன்னே இதோ அதை எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க அது உண்டாகும் பொழுதே அவருக்கு தெரியும் என்ன பேச போறான், எதுக்கு பேச போறான், இவ எதுக்கு பேச போறா, என்ன நோக்கத்தோடு பேச போறா. நம்ம ஊர்ல சொல்லுவார்கள், ஒரு வைப்பு வச்சுட்டான், பேச்சில் ஒரு வைப்பு வச்சுட்டான். அது சிலருக்கு புரிய கூட செய்யாது. நம்மள்ட்ட ஏன் இப்படி வந்து பேசிட்டு போனாருன்னு நமக்கே புரியாது. ஆனா அதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு பேசுறது, என்ன நோக்கம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே தேவ மக்களே, நம்முடைய வார்த்தைகள் அதை கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறதுனால நம்முடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவோம். பொதுவாக வெளியிலே நல்லா தான் பேசுறோம். ஆனா வீட்டுக்குள்ள எப்படி பேசுறோம்? வீட்டுக்குள்ள தான் நம்ம ஃப்ரீயா பேசுவோம். அந்த ஃப்ரீயா பேசுற இடத்திலே வார்த்தைகள் கண்ணியமானதாய் மாறிவிட்டால் அது உண்மையிலே உள்ளான ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா. ஃப்ரீயா பேசுற, வீட்டுக்குள்ள பேசுற காரியங்களிலே இந்த குத்து பேச்சு, வேற என்ன பேச்சு, இடித்துரைக்கும் பேச்சு, பட்டை குத்துக்களை போல பேசக்கூடிய பேச்சு, அளவைக்கிற பேச்சு. சிலர் கையெல்லாம் எடுத்து அடிக்க ஒண்ணும் மாட்டார்கள். வாயினாலே ஒரு வழி பண்ணிடுவார்கள். வாயின் வார்த்தையாலே என்ன செய்வார்கள்? மனைவியை பயங்கர டார்ச்சர், கணவனை சில மனைவிமார் பயங்கர டார்ச்சர், மாமனார் மாமியார் உழைத்து போட்டு உங்களை வாழ வச்சு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க வீட்டில். ஆனால் அவங்கள நீங்க பேசுற பேச்சு ரொம்ப காயப்படுத்துது, ரொம்ப கஷ்டப்படுத்துது. வயசானவர்களிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கா. அவங்களுக்கு வயசாச்சு. அப்ப அதனுடைய தாக்கம் இருக்கும். ஒரு சில இடங்கள் அவர்கள் மறைக்க வேண்டியதை மறைச்சு அப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப நிற்காது. டக்குன்னு வந்துடும் சில வார்த்தைகள். அதுக்கு உடனே பதில் கொடுக்கிறது. அவங்க பேசுற வார்த்தைக்கு நம்ம பதில் கொடுக்க கூடாது. அவங்க பேசுறது சரி, வயசுல பேசுறாங்க, சில காரியங்களில் அனுபவம் உண்டாதனால பேசுறாங்கன்னு சொல்லி பொறுமையா எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறி மாறி பேசும் பொழுது நாம் பேசுற வார்த்தை அவங்கள காயப்படுத்தினா அது நமக்கு தீமையாக இருக்கும். அல்லேலூயா. எனவே எல்லாரும் அதை கவனித்துக் கொள்ளுங்க. வீடு சந்தோஷம் உள்ள ஒரு இடமா இருக்கணும். வெளியே போய் கடினமாய் உழைக்கிறவர்கள் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து அந்த வீடு ஒரு சமாதான தாபரமா இருக்கணும். அந்த வீட்டில் படுத்து நித்திர பண்ண ஒரு தூக்கம் வரணும். அதுல சரீரத்துக்கு ஒரு பலன் உண்டாகணும். இது வீடே ஒரு மாதிரி குளறுபடியான வீடா இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு உள்ள இறங்குமா? அந்த தூங்குகிற நேரம் ஒரு நல்ல நேரமா, சரீரத்துக்கு பிரயோஜனமான நேரமா இருக்குமா? எல்லாம் சேர்ந்து பேசுற நேரம் நல்லா தான் பேச்சு போகும், திடீர்னு சண்டையா மாறிடும். அன்பான வார்த்தைகளா திடீர்னு முட்டல் மோதலா மாறிடுது. இதுவே வழக்கம்னா அது திருத்த வேண்டும் அல்லவா? நாங்க இப்படியே பழகிட்டோம். நீங்க இப்படி பழகிட்டீங்க, ஆனா எவ்வளவு டேமேஜ் உண்டாகி கொண்டு இருக்கிறது. அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். ஆகவே கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் பார்க்கிறார் என்ற அறிவு நமக்குள் அதிகமாய் வரட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்? அறிகிறார். அடுத்து பாருங்கள், சங்கீதம் 44:21 சொல்லுகிறது,
தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. இதான் சொன்னது. வாயில சொல்லு பரவாததுக்கு முன்னே அவர் என்ன பண்ணியிருக்கார்? அறிஞ்சிருக்கிறார். ஏனென்றால் அவன் இருதயத்தின் அந்தரங்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அது கூட அவருடைய பார்வைக்கு மறைவானது அல்ல. மனுஷனால பார்க்க முடியாது. சொல்லுவார், ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட் என்று சொல்லுவார்கள். உன்னுடைய மனசுல இருக்கிறத நான் வாசிக்கிறேன். அது எதனால வாசிப்பாங்க? வார்த்தை வெளிப்படும் போது உள்ளத்துல என்ன இருக்குன்னு கொஞ்சம் புரியும். சிலருடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜ், முகபாவனை சொன்னேன் இல்லையா, அதை பார்க்கும்போது தெரியும் இவங்க எப்படி இருக்காங்க. அப்படி கொஞ்சம் நமக்கு புரியும். மற்றபடி உள்ளுக்கு உண்மையில என்ன இருக்கு அந்தரங்கத்தில் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மனிதனுடைய அந்தரங்கங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது, தனி ஜெபம் நீ பண்ணும்போது, அறை வீட்டுக்குள்ள போயிருந்து ஜெபம் பண்ணு. ஒரு மனுஷனுக்கும் நீ ஜெபிக்கிறான்னு தெரியாது. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அதே மாதிரி நீ உபவாசம் பண்ணும் பொழுதும் உபவாசம்னு விளம்பரப்படுத்தாத. நீ தனிமையில் உபவாசம் பண்ணா உனக்கு தெரிஞ்சா போதும். உன் வீட்டில் சோறாக்க வேண்டான்னு உள்ளதுக்கு தான் மனைவிக்கு தெரியணும். சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். நீ குடும்பமா ஃபாஸ்டிங்னா உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா போதும். விளம்பரப்படுத்தாதீங்க. எல்லாரும் காணும்படி உபவாசம் பண்ணாதீங்க. அப்படி நீங்க அந்தரங்கத்தில் பண்ணுனா அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் தான தர்மம் செய்யறதையும் இயேசு சொன்னார். நல்லா செய் தான தர்மம். நீயாட்டு செய்யறத உன் வலது கை செய்யறது உன் இடது கைக்கு கூட தெரியாத அளவில் செஞ்சிருன்னார். அல்லேலூயா. அப்போ அதை உன் நினைவில் கூட என்ன செய்யாத, வைக்காத. இங்கிருந்து அது பாஸ் ஆகி இங்கே வராண்டாம், அங்கேயே முடிஞ்சு போட்டோம். செய்ததை மனசுலேயே ஏற்றி வைக்காத, நல்லா செய் அப்படிங்கிறார். அதே வேளையில் நாம் இங்கே சபையில் சில தர்ம சகாய திட்டங்கள் இருக்கு. அதுக்கு செய்யும் பொழுது நம்ம யார் கொடுத்தான்னு எழுதி வைப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதா? ஆனால் நமக்கு விளம்பர நோக்கம் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம அந்தரங்கத்திலே செய்வைகளை ஆண்டவர் வெளியரங்கமா நமக்கு என்ன பண்ணுவாராம்? பலன் அளிப்பார். ஸோ நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியம் அந்தரங்கத்திலே அவர் அறிகிறார். அல்லேலூயா. சொல்லுவார், நான் இவனுக்கு நல்லதுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அவன் அதை எடுத்துட்டு போய் 4 பேர்கிட்ட சொல்லி என்னட்ட சண்டை பிடிக்க வரானே, என்ன மோசமா நினைக்கிறானே. சிலர் இப்படிதான் நல்ல நோக்கத்தோடு சொன்னா அது புரியாது. அதுக்கு ஒரு வித்தியாசமான நோக்கம் அவர்கள் கற்பிப்பார்கள். அவங்க இது மனசு அப்படி ஓடுது. சொல்ற இவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவார். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தேன் இல்லையே, இவன்கிட்ட போய் இதை சொல்லிட்டனே, இவள்கிட்ட போய் இதை பேசிட்டனே, இன்னைக்கு பேசிட்டு நான் இப்போ கெட்டவளா மாறிட்டனே அப்படி நினைப்பார்கள். அப்படியெல்லாம் சிலர் கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உன் அந்தரங்கங்களை அறிகிறார். அல்லேலூயா. நல்ல நோக்கத்தோடு செஞ்சா அவர் வெளியரங்கமாக நல்ல பலன் தருவார். ஆமென். அதனால சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு சோதனை. இதே மாதிரி மறுபக்கம் நீ அந்தரங்கத்தில் செய்கிற கெட்ட காரியங்களையும் அவர் கரெக்டா அறிகிறார். நியாய தீர்ப்புக்கு நீ தப்பவே முடியாது. அல்லேலூயா. வெளியே நல்ல வேஷம் காட்டிக்கிட்டு உள்ளுக்கெல்லாம் பாழ், மோசம், கள்ளம், கபடம் எல்லாம் இருக்கு. வெளியே வேஷம், நடிப்பு, அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களை தான் ரொம்ப சத்தம் போட்டிருக்கார். பரிசேயரே, சதுசேயரே, எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கீங்க, அப்படி இப்படின்னு ஏன் சத்தம் போட்டாரு? நீ வெளியே ரொம்ப பாசம் காட்டுற, ஆனா உள்ள அவனுக்கு ஒண்ணும் இல்லை அப்படி சொல்றார். சோ அந்தரங்கங்களை அவர் அறிகிறதுனால் நாம் கவனமாய் இருப்போம். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக அவர் நம்முடைய தன்மைகளை கூட அறிந்திருக்கிறார். நம்ம உள்ளத்துல ஒரு கேரக்டர், எப்படிப்பட்ட தன்மை இவனுக்கு, இவளுக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்கு, உள்கடப்பனெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் எப்படி இருக்கு கர்த்தருக்கு தெரியும். ஆதியாகமம் 18:19 ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் அவன் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுக்கிறார்? ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஒரு சந்ததியை உருவாக்க நினைக்கிறாருன்னா அவனுக்குள்ள ஒரு தன்மை அவர் அறிகிறார். இவன்கிட்ட நான் எதை பேசுறேனோ அது இவனோட முடியாது, உன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான், சந்ததிக்கு சொல்லுவான்,
அப்போ நான் விரும்புகிற ஒரு விசுவாச சந்ததி புறப்படும். இன்னொருத்தனை தெரிந்து கொண்டா அவன் எல்லாம் உள்ள வாங்கிட்டு உடனே வெளியே விட மாட்டான். அப்போ அவனோட முடிஞ்சு போகும் இந்த விசுவாச பாதை, இந்த தெய்வீக அறிவு. அந்த அவன் பெற்ற வெளிப்பாடு அவனுக்குள்ளே அடக்கி வச்சிருவான். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான், அவருடைய பின் சந்ததிக்கு சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனா கர்த்தர் இவனுக்குள்ள இருந்த ஒரு நல்ல தன்மையை பார்க்கிறாரு. இவனுக்கு நான் எவ்வளவு இவன்கிட்ட நேரம் செலவு பண்ணாலும் பிரயோஜனம், அவன் அடுத்த தலைமுறைக்கு கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் அறிகிறார். ஸ்தோத்திரம். இதே ஆபிரகாம் பார்த்தா சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அவனுக்குள்ள இருக்கிற தேவ பயத்தை அவர் அறிந்தார். இப்படி அறிகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரியம், சங்கீதம் 69:5 சொல்லுகிறது, தேவனே நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். என்னுடைய எது சொல்லுங்க? புத்தியீனம். புத்தியீனம். எல்லாருக்கும் புத்தியீனம் உண்டு. எல்லாருக்கும் கொஞ்சம் புத்தியீனம், ஃபூலிஷ்னஸ். எல்லாம் பெரிய ஞானியா இருந்தாலும் அவருக்கும் எங்கேயாவது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃபூலிஷ்னஸ் இருக்கும், புத்தியீனம் இருக்கும். அந்த புத்தியீனத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க? அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ரொம்ப ஞானமா தத்துவங்களையே பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் அது சில இடத்துல அப்படி ஏதாவது பேசிடுவாரு. அது ஃபுலிஷ்னஸ்ஸாக இருக்கும், புத்தியீனமாக இருக்கும். நல்ல ஞானமாக விவேகமாக எல்லா காரியங்களும் ரொம்ப கவனித்து ஆராய்ந்து செய்கிறவர்கள் தான் சில இடத்துல ஃபூலிஷ்னஸ்ஸாக செய்திருவார். எல்லாரும் ஆச்சரியப்பட, இவருக்கு இது தெரியாதா? அவருக்கு அது தெரியல. நம்மளுக்கு தெரியாத பெரிய பெரிய காரியம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவருக்கு சின்ன ஒரு காரியம் தெரியல. ஒரு சயின்டிஸ்டை பற்றி சொல்லுவார்கள், நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன். அவர் சயின்டிஸ்ட்னாலே அப்படி தான், அந்த ரூமை பூட்டிட்டு லேப்பை பூட்டிட்டு உள்ளே இருப்பார்கள், பயங்கர ஆராய்ச்சியில் இருப்பார்கள். மனைவி கூட உள்ளே வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. ஆனால் ஒரு பூனையை பெற்றா வளர்த்தார். பூனை மட்டும் என்ன செய்யலாம், வந்துட்டு போகலான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பார். அந்த ஓட்டைக்குள்ளோடி அந்த பூனை வந்துட்டு போகும். அப்படி இருக்கும்போது அந்த பூனை ஒரு குட்டி போட்டு, அப்போ அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது மனைவி கேட்டாங்க, ஐயா பெரிய பூனை ஒரு ஓட்டை போட்டு கொடுத்தீங்க, அது வழியாக உள்ளே வந்துட்டு போகுது, இப்போ சின்ன பூனைக்கு என்ன பண்ணுறது? அது என்ன, பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை கூட போட்டுருவோம், பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை கூட போட்டுருவோம். அப்போ மனைவி சொன்னாங்க, ஏன் ஐயா பெரிய பூனை நுழைகிற ஓட்டையிலே சின்ன பூனை நுழையும் இல்லையா? இன்னொரு ஓட்டை போடுறதுக்கு அவசியமா? இவர் தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானி. ஆனா பெரிய பூனை வரக்கூடிய ஓட்டையிலே சின்ன பூனையும் நுழைஞ்சு வரும் என்கிறத என்ன பண்ணிட்டாரு? அதான் எல்லாரும் எவ்வளவு ஞானியா இருந்தாலும் சில ஃபூலிஷ்னஸ் இருக்கும், அதையும் அவர் அறிகிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் கைவிடாம தாங்குகிறார். இல்லைன்னா எல்லாம் சரியா இருக்கும், ஒண்ணுல அடிச்சுட்டு போயிடும், அவ்வளோ இல்லையா? ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய தைலம் முழுவதையும் நார பண்ணுது. ஒரு ஈ, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஒரு ஈ வந்து விழுந்துட்டு. ஒரு ஃபுலிஷ்னஸ், ஒரு புத்தியினம், ஒரு வேண்டாத காரியம் மொத்தத்தையும் நாசாக்கிறது. அப்ப அந்த புத்தியினத்தை அவர் அறிந்திருந்தார்னா நம்மளை நிச்சயமா அதிலையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். ஆமென். சிலர் சிந்திப்பீங்க, இப்படி ஒரு வார்த்தை அன்னைக்கு பேசிட்டனே, அது ரொம்ப கஷ்டத்தை கொண்டு வந்துட்டேன், இப்படி ஆக்கி போட்டுதே, அப்படி ஆக்கி போட்டுதே. சரின்னு போட்ட வார்த்தையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனா கர்த்தரிடத்துல போனா அந்த ஃபூலிஷ்னஸையும் அவர் அறிந்திருக்கிறதுனால கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்ததாக பாருங்கள், நமது வேதனைகளை அவர் அறிகிறார். யாத்ராகமம் 3:7 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. மனசுல இருக்கிற வேதனைகள், வேதனைகள் பலருக்கு பலவிதமான வேதனைகள் இருக்கிறது. சமீபத்தில் வந்த சூழ்நிலைகளின் வேதனைகள் அது நிறைய இருக்கும் மனசுக்குள்ள. அதுபோல
சில வேதனைகள் பல வருஷமா வந்து கொண்டு இருக்கு, பல வருடங்களாச்சு. அங்க அப்ப நடந்ததெல்லாம் நிறைய மறந்தாச்சு. ஆனா ஒரு விஷயம் மறக்கவே மறக்காது, வருஷ கணக்கா அது வந்துகிட்டே இருக்கும். வரும் பொழுதெல்லாம் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, துக்கங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், தோற்றுப்போன அனுபவங்கள், ஏமாற்றப்பட்ட அனுபவங்கள், துரோகம் செய்யப்பட்ட அனுபவங்கள் என்று பலதும் பலர் வாழ்க்கையில இருக்கும். வருஷங்கள் போனாலும் அந்த நினைவு வந்து வேதனையை தந்து கொண்டே இருக்குது. அதையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம் சொல்லுங்க? He knows everything, everything, everything. நம்ம நினைப்போம் இதெல்லாம் அவருக்கு புரியுமா? அவருக்கு நம்ம நினைக்கிறத விட நிறையவே புரியும். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது. சில மனைவி கணவனுக்குள்ள நல்லா பேசுகிறவர்களா தான் இருப்பார்கள். பொதுவா எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் அவரே காயப்படுத்துவார். அந்த வேதனையை அவரே கொடுப்பார். அந்த வேதனையை அந்த அம்மாவே அவருக்கு கொடுக்கும். இதான் மனுஷன். அறிந்தும் பிரயோஜனம் இல்லை. சரி, அறிஞ்சிட்டோம், என் மனைவி இப்படியாக்கும், என் கணவன் இப்படியாகும், என் அப்பா இப்படியாக்கும், அம்மா இப்படியாக்கும், கொஞ்சம் நான் அனுசரித்து போகணும், கொஞ்சம் ஞானமாக இருக்கணும், இந்த வார்த்தை நீ பேசக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அவங்கள வேதனைப்படுத்துது. தெரிஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? திரும்பியும் அதை செய்கிறார்கள், திரும்பவும் வேதனையை கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள்? உன் தாய் கண்ணீரோடு வந்த எத்தனை நாள் சொல்லியாச்சு, நீ திரும்ப அந்த வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்க. தகப்பன் என்னைக்கும் தாயை மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டார். தகப்பன் என்னைக்காவது ஒரு நாள் தான் சொல்லுவார். அவரே வாய் திறந்து சொன்னாருன்னா அது எவ்வளவு அவரை வேதனைப்படுத்து நீ யோசித்துக்க. அப்போ வேதனை அறியும் பொழுது இனி அந்த வேதனையை கொடுக்க கூடாதுன்னு நம்ம வாழ்க்கையை சரி பண்ணணும், நம்ம வார்த்தை செய்கையெல்லாம் சரி பண்ணணும். ஒரு பக்கம் இது, மறுபக்கம் நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அறிய வேண்டியவர்கள் அறியாம போனாலும் சரி, அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக 10வதாக நமது தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். இயேசு சொன்னார் மத்தேயு 6:32, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உணவு, உடை, உறைவிடம், நாளைய தினம் போன்ற சகல விஷயங்கள், இதுக்காக அஞ்ஞானிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், உலகத்தார் அவங்க ரொம்ப தேடி அலைஞ்சு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா சொல்லுங்க அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சில தேவையோடு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களோ தெரியல. இந்த வாரத்தில் இது நடந்தாகணுமே என்கிற அந்த ஒரு நெருக்கடி தேவையோடு இருக்கிறீர்களோ தெரியல. ஆனா உங்க தேவையை வெளியே சொல்ல முடியல, கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நம்மளும் என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லும் பொழுது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உடனே செய்வாருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சில காரியம் கொஞ்சம் தாமதித்து செய்வார், ஏன்னா வேலையை குறித்து வச்சிருப்பார். அந்த வேலை வரும் பொழுது செய்வார். பொறுமையா இருங்க. சில காரியத்தை செய்ய மாட்டார், விட்டுருங்க. ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லைன்னா அப்புறம் நாம போய் அதை என்ன செய்ய வேண்டாம், பிடிச்சி வாங்க வேண்டாம். இந்த 3 விதத்திலையும் இருக்கும். தருவார், தர மாட்டார், பொறுத்து தருவார். 3 விஷயம்தான். அதனால நீங்க இதுல எல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆனா எல்லாம் கேட்டுட்டே இருக்கணும். அதை கேட்டேன் தரல, இனி என்னத்துக்கு கேட்கணும்? அதுதான் அந்த தப்பான ஒரு காரியம். அதை கேட்டேன் தரல, அவருக்கு ஒருவேளை இனி டைம் வச்சிருப்பாரா இருக்கும், அல்ல வேண்டான்னு வச்சிருப்பாரா இருக்கும். ஓகே. ஆனா அடுத்தடுத்து வர்றதை நான் கேட்டுட்டே இருப்பேன். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா 18 அந்த ஏழை விதவையை குறித்து சொல்லி இருக்கிறது அல்லவா? அநீதி உள்ள நியாயாதிபதியே தொடர்ந்து கேட்ட பொழுது கொடுத்தான். இரவும் பகலும் என்ன நீங்க தேடுங்க, நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆகவே கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திடன் கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள். மனதில் வேதனைகளை எப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்காதீங்க. என் கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. இது தனியா நான் சுமக்கிறது இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அறிஞ்சிருக்கிறார். அவரும் நானும் சேர்ந்து தான் சுமக்கிறோம். அவர் மேல் அந்த பாரத்தை வச்சிருக்கிறேன். என் கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்ற நிலை வரட்டும். வெற்றி வாழ்வு வாழ்வீர்கள். அல்லேலூயா.
இப்பொழுது கண்களை மூடி நாம் எல்லாரும் ஸ்தோத்தரித்து ஜெபிக்க போகிறோம். முதல்ல ஒரு 2-3 நிமிஷங்கள் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இதை சும்மா மேலோட்டமாக கேட்டுட்டு போனால் ஒன்றும் குணமாகாது. பாருங்க, கொஞ்சம் இருதயத்தை திறந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்குள் இருக்கிற வேதனைகள் என்ன? எது ஆண்டவர் அறியலையோ, யாரும் அறியலையே, தனிமையில் கஷ்டப்படுறேன்னு இப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல, அதை கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாருடைய வாய்கள் திறக்கட்டும், உள்ள இருக்கிறது வெளியே வரட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க எல்லாரும். ஆமை, பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. எல்லாருக்கும் மனதில் பல தாக்கங்கள், கஷ்டங்கள் உண்டு. பெரியவர்களுக்கு உண்டு. எல்லாரும் கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றீங்களா? வாய் திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அப்பா, பல வருஷம் ஆயிட்டப்பா, இதை மட்டும் மறக்கவே முடியல. அது என்னை ரொம்ப பாதிக்குது, என்னை ரொம்ப தளர பண்ணுது, என்னை பயங்கரமாக கட்டி போட்டிருக்கு, எழும்பவே முடியல. இரக்கம் செய்யும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்பா, உங்களுக்கு தெரியும், என் அந்தரங்கம் கூட உங்களுக்கு தெரியும். எனக்கு மன்னித்தருளும், எனக்கு இரக்கம் செய்யும் அப்பா, என்னை அதிலிருந்து தூக்கி எடும் ஆண்டவரே. என் மனைவிட்ட கூட அதை சொல்லவே முடியாதப்பா. அப்படி ஒரு கட்டு இருக்குது. அந்த கட்டை இன்னைக்கு அவிழ்த்து விடுங்கப்பா. என் கணவனுக்கு கூட தெரியவே தெரியாது, சொல்லவே முடியாது, அப்புறம் வாழ்க்கையே போயிடும். ஆனால் இன்னைக்கு அந்த கட்டை என்ன என்கிட்ட அந்த அவுத்து விட்டுருங்கப்பா. கேளுங்க. கர்த்தர் இரக்கம் உள்ளவர். வாலிப தம்பி, தங்கச்சி, உன் உள் நிலைமை எப்படி இருக்கு? உன் பெற்றோரை ஏமாத்திட்டு அந்த பெற்றோர் வீட்டில் நீ வாழ்ந்துட்டே இருக்க பத்தியா? இது எவ்வளவு பரிதாபமான வாழ்க்கை. இன்னைக்கு கொஞ்சம் உள்ளம் தர. நீ சொல்லாட்டாலும் ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உள்ளம் தர. தேவனோடு பேசு. உள்ளம் புறம்பும் நான் சுத்தமா இருக்கணும். கர்த்தர் எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நான் நல்லா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். என் வேதனைகள் என்னை சேதப்படுத்தவே செய்யாது. என் இல்லாமைகள் என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நான் கேட்டு பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருந்து இந்த முறுமுறுப்போம், இந்த யாரும் கண்டுகிடலையே, யாரும் விசாரிக்கலையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே என்கிற இந்த அங்கலாய்ப்புகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் என் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சகல ஞானம் உள்ள தெய்வம். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எனக்கா யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். உள்ளங்களுக்குள் ஒரு கிரியை வருவதாக, அந்த முறுமுறுப்பு மாறி விசுவாசம் தலையெடுப்பதாக. ஆமென். இயேசுவை நேசிக்கிற அன்பு இன்னும் பெருக்கெடுப்பதாக, உள்ளங்களில் அன்பு பெருக்கெடுப்பதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God, praise God, praise God. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களை முற்றும் அறிந்தவரே, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அறிவு எங்களுக்குள் நல்ல விசுவாசத்தையும், உம்மேல் ஒரு சந்தோஷத்தையும், உம்மிலே அதிகமான அன்பையும் பற்றுதலையும் எங்களுக்குள் உருவாக்க ஜெபிக்கிறோம். இதற்கு மாறான சிந்தனைகள், ஆகாத சிந்தனைகள் ஓடி எங்கள் உள்ளத்தை உம்மை விட்டு பிரித்து கொண்டு இருக்கிறதப்பா. அது இனி தொடரக்கூடாது. உறவுகளையும் அது கெடுத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனைகள், பெருமூச்சுகள் இனி வேண்டாம். எல்லாம் உங்க பாதத்தில் விட்டு அறிந்திருக்கிறவர். நானே அதை அறிக்கை பண்ணி சொல்லி உங்க பாதத்தில் வைக்கும் போது நீங்க அதுக்காக பொறுப்படுத்த ஒரு வல்லமையான கிரியை செய்வீங்க, திட்டமான கிரியை செய்வீங்க. அந்த விசுவாச சிந்தையால் எல்லாரையும் நிரப்புங்க. இந்த சர்ச்சில் இதெல்லாம் கேட்கும் போது கேட்டுட்டு அந்த பக்கம் போகும்போது எல்லாம் மறந்து போகுதே என்று நிலை சிலருக்கு இருக்கிறதப்பா. ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர் அல்லவா? ஆவியானவரே நினைப்பூட்டும். கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார், கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார் என்று நினைப்பூட்டி கொண்டே இருக்கும்படி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம். எல்லாருக்கும் வெற்றி வாழ்க்கையை கூடும், சந்தோஷத்தை கூடும், சமாதானத்தை கூடும்.
கர்த்தருடைய கிருபையிலே அவர்கள் ஸ்திரப்படவும் கர்த்தருடைய கிரியையிலே மேன்மையாய் வளரவும் உதவி செய்யும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.